குட் ஈவினிங். நம்ம இப்போ எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸில் தேர்ட் லெசன் ஃபுட் செக்யூரிட்டி அண்டு நியூட்ரிஷன். அதாவது உணவு பாதுகாப்பு, நம்ம எப்படி ஃபுட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்புறமா அண்டு நியூட்ரிஷன், அதை ஊட்டச்சத்து மிகுந்த பொருள்களெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்றது, அதை எப்படி ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் பற்றி பார்க்குறது தான் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டு ஸ்டடி அபவுட் தி மீனிங் டெஃபனிஷன் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி. உணவு பாதுகாக்கிறது எப்படி, அதை அந்த பொருள் அதை பற்றி படிக்கிறது. அதுக்கடுத்து டு நோ அபவுட் அவைலபிலிட்டி அண்ட் அக்சஸ் டு ஃபுட் கிரைன்ஸ், அதாவது உணவு தானியங்கள் கிடைக்கிறது. அப்புறம் அதை எப்படி நம்ம அணுகக்கூடிய முறைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்புறமா டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த பர்ச்சேசிங் பவர் அண்ட் அக்ரிகல்ச்சர் பாலிசி, அதாவது வாங்கும் திறன், விவசாய கொள்கை, இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. இன்றைக்கி நம்ம இதை பார்ப்போம். அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட்டு 2 நம்ம பார்க்கலாம். இப்போ இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போயிடலாமா தம்பி? பாரு, ஃபுட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனி சப்ஸ்டன்ஸ் that people eat and drink to maintain life and growth. Food security would denote the ability to eat enough, stay active and lead a healthy life. அதாவது ஃபுட்டு டெஃபனிஷன் அப்படின்னா என்ன, ஒரு ஃபுட்டை பற்றிய ஒரு இன்ட்ரோடக்ஷன். நம்ம மக்கள் வாழ்க்கையையும் நம்மளுடைய வளர்ச்சியையும் பராமரிக்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அப்புறம் நம்ம எந்த ஒரு பொருளாகவும் நம்ம எந்த நல்ல ஒரு ஃபுட்டாக சத்து உள்ள உணவை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ உணவு பாதுகாப்பு அப்படின்னா என்னென்னா, ஒரு நபர், ஒரு ஆள், இப்போ நான் இருக்கேன், இப்போ நீங்கள் இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் போதுமான அளவு சாப்பிட்றதையும் சுறுசுறுப்பாக இருக்கிறதையும் ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துகிறதையும் சொல்கிறது தான் இந்த ஃபுட்டு. இன்றைக்கி நான் நல்லா சாப்பிட்டேன், இன்றைக்கி நான் மீடியமாக சாப்பிட்டேன், அதாவது தேவையான அளவு மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிறது, அந்த ஃபுட்டை எடுத்துக்கிறது. இப்போ இதெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துறதுக்கு இந்த ஃபுட்டு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இப்போ ஃபுட்டோட டெஃபினிஷன் நம்ம பார்த்தது மாதிரி ஃபுட்டு செக்யூரிட்டி, உணவுடைய பாதுகாப்பு பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். The United Nations Food and Agriculture Organizations defines food security as follows. அதாவது நம்ம இந்த ஐக்கிய நாடுகளின் உணவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வேளாண்மை அமைப்பினுடைய உணவு பாதுகாப்பினை நம்ம எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுட்டு செக்யூரிட்டி ஃபஸ்ட்டு அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அதாவது உணவுடைய பாதுகாப்பு பற்றி முதல்ல சொல்கிறாங்க. Food security exists when all people at all times have physical, social and economic access to sufficient, safe and nutritious food which meets their dietary needs and food preferences for an active and healthy life. அதாவது FAO 2009. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மக்களும் எல்லா நேரங்கள்லேயும் போதுமான அளவு பாதுகாப்பான அப்புறம் சத்தான உணவுக்கான உடல், இந்த சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறையை நம்ம வச்சுருக்கும்போது அவங்களுடைய உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பு அப்புறம் அவங்களுடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்கிறது தான் இந்த ஃபுட்டு செக்யூரிட்டி. அதைத்தான் நம்ம உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். While this comprehensive definition highlights the need for food to be nutritious, in addition to that there are certain other aspects that are required to achieve nutrition security. According to eminent agriculture scientist Dr. M.S. Swaminathan, the nutrition security is, அவர் என்ன சொல்கிறாருன்னா, physical, economic and social access to a balanced diet, safe drinking water, environmental hygiene, primary health care and primary education. அது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விரிவான வரையறை உணவு சக்திமிக்கதாக இருக்க வேண்டியது அவசியம். அதை என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதாவது
சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல் சுகாதாரம், இது எல்லாமே வந்து ஒரு ஊட்டச்சத்து பாதுகாப்பு முறை அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். இந்த உணவு பாதுகாப்பு அப்படின்ற ஒன்று, உணவு பாதுகாப்பு அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப ஆரம்ப காலத்திலே இருந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ஃபுட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லா மக்கள் இருந்து வந்திருப்பாங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கிளாஸ் போகிறோம், வாட் ஆர் த பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷியன்ஸ் செக்யூரிட்டி. அதாவது உணவின் அடிப்படை கூறுகள், அப்புறமா அந்த ஊட்டச்சத்து பாதுகாப்பு, இது ரெண்டையும் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். The 3 basic components of food and nutrition security, they are, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா availability, access and absorptions அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா availability of food. Availability of food is physical availability of food stocks in desired quantities, which is a function of domestic productions, changes in stocks and imports. அதாவது உணவு கிடைத்தல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, விரும்பிய அளவுகளில் வந்து அந்த உணவு இருப்பு இருக்கிறதா இருக்கும். இது வந்து உள்நாட்டு உற்பத்தி, இருப்பு மற்றும் இறக்குமதி மாற்றங்கள் பற்றிய ஒரு செயல்பாடு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அதுக்கடுத்து வந்தது ஆக்சஸ் டு ஃபுட். அதாவது அக்சஸ் டு ஃபுட், அதாவது காசு இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அந்த பொருட்களை எவ்வளோ காசு நம்ம கொடுத்து வாங்குவோம். இல்லைன்னா வந்து எவ்வளவு கொஞ்சம் காசு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா. அப்போ access to food is primarily a matter of purchasing power and is therefore closely linked with the capabilities and employment opportunities to earn. Capabilities and opportunities in term are related to one's access to assets and education. அதாவது உணவுக்கான அணுகல் அப்படின்னு சொன்னோம்னா முதன்மையாக வாங்கும் திறன் பற்றிய முதல்ல கூற்றாது இருக்கணும். அப்போது ஈட்டுதலுக்கான திறன்கள், வேலை வாய்ப்புகளுடன் அது என்ன செஞ்சுருக்கணும், நெருக்கமாக வந்து இணைக்கப்பட்டு இருந்திருக்கணும். அப்போது திறன்கள், வாய்ப்புகள், ஒருவரின் சொத்துக்கள் மற்றும் கல்வியுடன் தொடர்படக்கூடியதாக இந்த அக்சஸ் டு ஃபுட்டு இருக்கணும். அதுக்கடுத்து அப்சர்ப்ஷன் என்னது, உணவினை உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவினை உறிஞ்சுதல் என்ன மீன்ஸ், the absorption of food is the ability to biologically utilize the food concerned. அதாவது நம்ம எவ்வளவு அளவு நம்ம சாப்பிட்றோம், அந்த சாப்பிட்ற அளவை வந்து அந்த உடம்பு வந்து நம்ம பாடி வந்து அதை வந்து ஒத்துக்கிறதா, இந்த அளவை பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம சாப்பிடுவோம். நிறையா சாப்பிட்லாமா, கொஞ்சமாக சாப்பிட்லாமா, டே அப்பா சோறுடா சாமி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம எவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்றோம், எவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டாக்க அது நமக்கு வந்து ஹெல்த்தாக இருக்கும், போதுமான அளவு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சாப்பிட்டுக்குவோம். இதை சொல்கிறதா வந்து அப்சர்ப்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட்டு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், அவைலபிலிட்டி அண்ட் அக்சஸ் டு ஃபுட் கிரைன்ஸ். அதாவது உணவு தானியங்களின் கிடைத்தல், அப்புறம் எப்படி நம்ம அதை அணுகி போய் நம்ம வாங்குகிறோம், அதை பற்றி சொல்கிறது தான். Thus, food security for people in a country is not only dependent on the quantum of food available, but also on the ability of people to purchase, access food, and to stay in appropriate healthy environment. Just as other developmental issues, food security of people is also related to a country's overall development process. After independence, India chose டு அடாப்ட் எ பிளான் டெவலப்மெண்ட் மாடல். அதாவது எப்படி மீன்ஸ் ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கான உணவு பாதுகாப்பு அப்படின்றது என்னென்னா, அந்த கிடைக்கும் உணவினுடைய அளவை பொறுத்து மட்டும் இல்லாமல் உணவை வாங்கிறது, அதை எப்படி அணுகிறது, மற்றும் அதை தாங்குவதற்கான மக்களுடைய திறனையும் அது சார்ந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியமான சூழலில் பிற வளர்ச்சி சிக்கல்களைப் போலவே மக்களுடைய உணவு பாதுகாப்பும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி செயல்முறையுடன் தொடர்புடையதாக அது இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகு நம்ம இந்தியா ஒரு திட்டமிட்ட வளர்ச்சிக்கான ஒரு மாடல், ஒரு தேர்ச்சியை என்ன செஞ்சுருக்கோம், தேர்வு செஞ்சு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
After an initial focus on agriculture industrialization was given priority, the recurrent fraud experienced by India pushed her to be dependent on imports of food grains. However, the available foreign exchange reserve would not permit open market purchase and import of grains. India had to plead for food grains from richer countries at concessional rates. United States of America extended assistance through its Public Law 480, அதாவது ஸ்கீம் டு இந்தியா டூரிங் ஏர்லி 1960s. அதாவது நம்ம அக்ரியில் ஆரம்பத்தில் கவனம் செலுத்திய நம்ம அதுக்கப்புறமா என்ன செஞ்சோம் அப்படின்னாக்க தொழில்மயமாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். இந்தியாவில் ஏற்பட்ட இந்த தொடர்ச்சியான இந்த ட்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய வறட்சி, உணவு தானியங்களுடைய இம்போர்ட்டு, இதை சார்ந்து அது தள்ளப்பட்டிருக்கும். அப்போது அந்நிய செலவாணி இருப்பு, திறந்த சந்தை கொள்முதல், தானியங்களுடைய இறக்குமதிக்கு அது என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ பணக்கார நாடுகள்லாம் இருந்து உணவு தானியங்களை என்ன செய்கிறோம், கொஞ்சம் சலுகை விலையில் நம்ம என்ன செய்யுது, இந்தியா வாங்கிட்டு வருது. இது 1916 அதோடைய முன்னாடி பகுதியில் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கோம், தனது பொது சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 480 இருக்குது பார்த்தீங்களா, அந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கி இருந்திருக்கும். இந்த நிலைமையை பிரபலமாக கப்பலுக்கு வாயில் இருப்பு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு இந்த உங்கள் புக்கில் இந்த இதை தரல, அதுக்கு பேர் என்ன, ஷிப் டு மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு தேவையான பொருள்களை நம்ம அமெரிக்காவிலேருந்து என்ன செஞ்சுருக்கோம், நம்ம பொருள்களை இறக்குமதி செஞ்சு அது மூலமாக நமக்கு நிறைய லாபம் கிடச்சிருந்துருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், a growing country with a massive population was perceived to be a potential candidate for evolution. The American administration and the philanthropic organizations like the Ford Foundation formulated a plan to increase food production in the country by introducing high-yielding varieties, HYV, of wheat and rice. This program was implemented in select districts where irrigation was assured. The results were promising and the program was extended to cover a large number of districts. அதாவது க்ரோயிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல எதுலாம் பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸில் பார்த்தோம். ஆனால் இப்போது இந்த க்ரோயிங் கண்ட்ரியில் நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய மக்கள் தொகையை கொண்ட பசியுடன் வளர்ந்து வரும் ஒரு நாடு என்ன பண்ணும், புரட்சிக்கான சாத்தியங்களை என்ன செய்யும், வெளியே கொண்டு வரும். ஏன்னா அதுவே எப்படி இருக்குது, நிறைய பாவர்ட்டி கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு ரெவல்யூஷனை, ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னு அது நினைக்கும். இப்போ அமெரிக்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபோர்டு என்ன பண்ணும், மனித நேய அமைப்புகளை, உணவு உற்பத்தி அதிகரிக்க எதில் உயர்ந்த விளைச்சல் வகைகளுக்கான திட்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரைஸ் அண்டு வீட்டு. இந்த திட்டம் எதுக்கு உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீர்ப்பாசனம், அங்கே உறுதி செய்யப்பட்ட இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்கள் எது இருக்கோ அந்த பிளேசஸில் இதை என்ன செய்வாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இந்த திட்டங்களுடைய முடிவுகள் உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அதிக எண்ணிக்கையிலான மாவட்டங்கள் உள்ளடக்கும் வகையில் இந்த திட்டம் நீடிக்கப்படும். ஆமாம், ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக் இன்வால்வ் ஆகிருக்கு. அதுவே அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் என்ன செய்யும், உள்ள நுழைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி, இப்போ அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், த க்ரீன் ரெவல்யூஷன், அதாவது பசுமை புரட்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Thus, the Green Revolution was born in the country, paving way for self-sufficiency in food grain production. Increased food grain production was made possible by an increased area cultivated with the HYV of rice and wheat, as also an increase in the yield of these major cereal crops. Area under food grains was a little more than 98 million hectares during early 1950s.
The country was producing just 54 million tons of grains then with an average yield of food. Area under food grain in cultivation has grown 120 million hectares with an increase of 5-fold increase in food grain productions. Yield of food grains has increased 4-fold between the time of independence and at present. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி, இந்த பசுமை புரட்சி அப்படின்றது நாட்டில் தோன்றி உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. உயர்ந்த ரக விதைகளான அதை ஹை ஈல்டடு வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. எதை சொல்கிறோம்? ஹை ஈல்டடு வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ்னால் ரைஸ் அண்டு வீட்டு. இந்த உணவு தானியங்களை வந்து பயிரிடப்பட்ட பகுதியில் ப்ராடக்ஷன் உற்பத்தியை வந்து நிறைய என்ன செய்வாங்க, உற்பத்தியை வந்து அதிகரிப்பாங்க. அப்புறம் முக்கியமான தானிய பயிரினுடைய விளைச்சல்களையும் அவங்க அதிகரிப்பாங்க. இப்போ 1950 பார்த்தோம் அப்படின்னாக்கா உணவு தானியங்களுடைய உற்பத்தி அதாவது 98 மில்லியன் ஹெக்டேர் வந்து அதிகமான அளவுக்கு அந்த பரப்பளவில் என்ன செஞ்சுருப்பாங்க, ப்ராடக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இன்னும் போக போக என்ன செஞ்சுருப்பாங்க, உற்பத்தி வந்து 5 மடங்காக என்ன செஞ்சுருக்கும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நம்ம சுதந்திர காலத்திற்கும் நம்ம தற்போதைய இப்போதைக்கும் இடையில் உணவு தானியங்களுடைய விளைச்சல் அப்படின்றது 4 மடங்கு என்ன செஞ்சுருக்கு, அதிகமான அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன? குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மினிமமாக இவ்வளோ விற்கிது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு என்னன்றதை இப்போ பார்க்க போகிறோம். Minimum support price is a price fixed by an expert group for a particular crop by considering various costs involved in the cultivations of that crop. அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றது என்னென்னா, அந்த பயிரினுடைய சாகுபடியில் எவ்வளவு செலவுகள் வருதோ அதை வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை நிபுணர் குழுவால் என்ன செஞ்சுருவாங்க, நிர்ணயிக்கப்படுவாங்க. எவ்வளவு வந்து செலவு செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி அதோட ரேட்டை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுவாங்க, இல்லைன்னா லோ ரேட்டில் அவங்க வச்சுக்கலாம். ஆஃப்டர் அனௌன்சிங் த எம்எஸ்பி the state will open the procurement centers in places where these crops are widely grown. However, the farmers are free to sell in the open market if they get a better price for their crop produce. அதாவது இந்த பயிர்கள் வந்து பரவலாக வளர்க்கப்படும் இடங்களில் கவர்மெண்ட்டுடைய அந்த கொள்முதல் மையங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதை என்ன செய்வாங்க, திறக்கும். அந்த விவசாயிகள் தங்கள் பயிர் விளைபொருள்களுக்கு சிறந்த விலையை பெற்றால் அந்த ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே என்ன செய்வாங்க, அதை விற்க முயல்வாங்க. On the other hand, if the open market price is lower than the MSP, the farmers would get an assured price MSP by selling their produce to the FCI. அதாவது இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு அதை விற்பதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட விலையை என்ன செய்வாங்க, அவங்க பெறுவாங்க. அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை விவசாயிகள் செயல்படுத்துறதுனால பயிர் பருவத்தினுடைய முடிவில் வந்து அவர்கள் பெறும் விலை குறித்து உறுதியாக என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க இருந்திருப்பாங்க. இப்படி தான் அறுவடை காலங்களில் எந்த ஒரு விலை வீழ்ச்சிக்கும் எதிராக விவசாயிகள் பாதுகாக்கப்படுவாங்க.